படையப்பா படம் சூப்பர் ஸ்டாரோட எத்தனையோ படங்கள் இருந்தால் கூட இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேவரட்டான படமாக இப்போ வரைக்கும் இருக்குல்ல. என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தில்? சார் ஆக்சுவலாக நான் வந்து டீனேஜில் இருக்கும்போது இந்த படம் இது. ஸோ அப்பயே நான் பிரமிச்சு பார்த்தது நான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என் சன்னை வந்து அந்த படத்தை திருப்பி அதே மாதிரி பார்க்க வைக்கணுன்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன். அதில் ஸ்டைலு, தலைவர் ஸ்டைலுன்னா ஸ்டைல் தான், அவ்வளோதான். அவருக்கு ஈடு கொடுக்குற வேறு யாருமே இல்லை. ஸோ அதான். ஓகே. ஸோ எப்போவுமே சூப்பர் ஸ்டாரோடைய படத்தில் பார்த்தீங்கன்னா தத்துவ பாடல்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வரிகள் போட்டு பாடல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த பாட்டை எடுத்து உங்கள் பையன்கிட்ட வந்து பார்த்தியா தலைவர் பேசியிருக்கிறார், இதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எவ்ரி டைம் டெய்லி டிஸ்கஷன் நடக்கும். தலைவரை பற்றி எந்த சீன் வந்தாலும் அதை பற்றி அதை பேக்ரவுண்டை சொல்லி அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம். அவனும் செம்ம ஃபேனு, ரஜினியோடைய ஃபேனு. அப்படியா? ஆமாம். எவ்வளோ பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரை? ரொம்ப பிடிக்கும். டேடி எப்படியெல்லாம் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவரை பற்றி? மாஸ்டா இருப்பார் பார்க்க. அப்புறமா அவருடைய லுக்கே நல்லா இருக்கும் பார்க்க சொல்லுவார். ஸ்கூல் லீவ் போட்டதுக்காக வந்திருக்கான். அப்படியா? எனக்கு ஒரு டவுட்டு சார். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் படத்துக்கு போனால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கி ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ஒரு நல்ல அழகான டியோவாக உள்ளே வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது என்ன அவ்வளோதான் சார், அது ஸ்பெஷல், அவ்வளோதான். ரஜினி என்ன அவ்வளோதான், எல்லாத்தையும் தாண்டி ரஜினி, அவ்வளோதான். தட்ஸ் இட்.